அவன் தான் அறிவு கெடுத்தனமா கந்த வெட்டிக்காரன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நீ ஏன்னு பல்லு அடிச்சுக்கிட்டு கூட போயிட்டு வந்திருக்க? எத்தனை முறை சொன்னேன் அவன் கூட சேராதான்னு. சச்சோ, இப்போ எதுக்கு நீ சும்மா கத்திக்கிட்டு இருக்க? அவன் இப்போ என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான்? அவன் என்ன தப்பு பண்ணா உனக்கு தெரியாது? உன் தங்கச்சி +2 படிக்கும் போதே அவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தவன். கொடுத்தான். நீ சும்மா விட்ட, அவன் மொத்த குடும்பத்தையும் நடு ரோட்டுக்கு இழுத்து விட்டு அசிங்கப்படுத்தி விட்டல. உன் பொண்ணு லூஸ்மா. அவன் கேட்டப்போ நோன்னு சொல்லியிருந்தான்னா அவன் சைலண்டாக ஒதுங்கி போயிருப்பான். அது இல்லாமல் நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவனு உங்ககிட்ட வந்து சாரி கேட்டான்ல. கேட்டான் சனிய உன் தங்கச்சியை விட்டுட்டு உன்னை பிடிச்சிக்கிட்டான். அவன் கூட சேராத வரைக்கும் ஒழுங்கா படிச்சிட்டு இருந்த. அதுக்கப்புறம் எல்லாம் அரியர்ஸ். இதுல சார் டெய்லி பீர் வேற நடு வீட்டுல உட்கார வச்சுட்டால. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? சார் தான் வேலைக்கு போறேன். இந்த சமையல் வேலைக்கா? மம்மி உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டேன். உன்ட்ட 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். அது சமையல் வேலை இல்ல, கேட்டரிங். ஆக்சுவலி வாட் வி டு இஸ் நாட் ஜஸ்ட் சமையல். என்னமோ அவன் கூட சேர்ந்து சுத்தினா ஏதோ கெட்டது நடக்க போகுது நல்லா தெரியுது. எனக்கு கூட வேட்டையாட விளையாடுற ராகவன் மாதிரி ஏதோ இன்ட்யூஷன்மா. அவன் கூட சேர்ந்தா நல்லது மட்டும் தான் நடக்கும்னு. நல்ல செகண்டா. ஏய், நீ தான் டாக்டருக்கு படிச்சு முடிச்சிட்டியே, மறுபடியும் ஏதோ காலேஜுக்கு போற உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கு. மாமியாரே, இப்போ நான் படிச்சது MBBS. இந்த தலைவலி, இடுப்பு வலி, உடம்பு வலி இதுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்கறது, இன்ஜெக்ஷன் போடுறது மட்டும்தான். ஆனா அடுத்து படிக்க போறது அதுக்கும் மேல MSN கார்டியாலஜி. அப்படின்னா இப்போ திடீர்னு உனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோ. உன் ஹார்ட்டை வெளியே எடுத்து அப்படியே ஆபரேஷன் பண்ணி கத்தியால குத்தி கிழிச்சு. ஏய், போதும் வாயை மூடுறி. காலங்கத்தால வாயை வச்சுக்கிட்டு வேடி போன. மா வரமா. ஏய், மதிய லஞ்ச் பிரேக்ல உங்க மாமாக்கு ஃபோன் பண்ண மறந்துடாத. நீ என்ன விக்காம விட மாட்ட. ஏய், ஒரு 500 ரூபாய் குடுறி. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வட்டி, ஓகேவா? 100 ரூபாவா? ஏய், போன மாசம் 50 அடி வாங்குனேன். 15 தேதிக்கு முன்னாடி ஒரு வட்டி, 15க்கு அப்புறம் ஒரு வட்டி, மந்த் என்ன வேற வட்டி வேணுமா? 1 2 3 300 ரூபாய் வருது. சரி குடுறி. இந்தா ஜூலை 31 இந்த மாசம் 400 ரூபாய் வட்டி. ஓகே பை. 400 ரூபாவா? ஏய், ஐ லவ் யூ. என்னமோ மேடம் அன்னைக்கு என்ன பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அப்ப சார் யாரு, உங்க கேரக்டர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. அதான் இங்க பாரு, நாம இப்ப லவ் பண்ணோம்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே நான் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். எனக்கு உன்னை விட எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். இந்த ஆட்டிடியூட் தான்டா உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே. ஓ, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். முடியாது கிடையாதுன்னு ஏதாவது சொன்ன மறுபடியும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன். ஐ லவ் யூ. உன் கூட பழகுற ஒவ்வொரு நிமிஷமும் கில்ட்டியா இருக்கு. பேசாம உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். ஏய், எங்க அண்ணன் சரியான ஓட்டவாய்டா. நம்ம சொன்ன அடுத்த செகண்டே எங்க அம்மாட்ட சொல்லிடுவான். எங்க அண்ணன் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிடும். என்ன எங்க அம்மாவை நினைச்சாதான் டென்ஷனா இருக்கு. ஏன் இன்னைக்கு காலையில கூட உன்னை நல்லா திட்டிட்டு இருந்துச்சு. உங்க அண்ணனை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நம்ம லவ் பண்ற விஷயம் நம்மளா சொல்லாம அவனுக்கா தெரிஞ்சிச்சுன்னு வைய, உங்க அண்ணன் தான் நம்ம லவ்வுக்கு வில்லனா இருப்பான். புரியாம பேசிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணணுங்கிற? யோசிக்காத, உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கோ. சரி, ஒரு 10 days இரு, நானே சொல்றேன். பார்த்து போடா, ஈவினிங் பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே, பை பை. டேய் எங்கடா இருக்க? வீட்ல இருந்து கிளம்பிட்டேன் மச்சி. 5 நிமிஷத்துல உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். வாடா மச்சி. குமார். ஏய் ஏன் பாரு ஓம்பரி எழுதுவான்டா. வாடா புது மாப்பிள்ளை. எப்படா கல்யாணம்? ஆகஸ்ட் 31 அப்புறம் எல்லாரும் நைட்டே வந்துருங்கடா. குடிக்கிறோம்னா கூப்பிடாம நாங்களாம் கூடிடுவோம்டா. அப்புறம் எல்லாரும் அவங்க பிராண்ட் வாங்கிட்டு வந்துருங்கடா. செருப்பு பிஞ்சு போயிரும் மிஞ்சு. கஞ்ச பிசினாரி. கல்யாணம் நடக்காதுடா, கல்லை விட்டு எறிவான். மீறி நடந்துச்சு, ஆளு மண்டபத்துக்கு முன்னாடி வந்து கக்கா போவேன். சரக்குக்காக எந்த எல்லைக்கும் போவோம். என்ன வேணும் சொல்லுங்கடா. அப்படி கேள்றா. எர்ரா பத்திரிக்கை திருப்புடா எழுதிக்க. விஸ்கி புல்லு. புல்லாண்டா புல்லு தான் எழுது. பிராண்டி புல்லு. தம்பி நமக்கு ஒரு 90s எவனாவது குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருப்பேன், அதை எடுத்து குடிச்சுக்க. எழுதிட்டியா? மாப்பிள எனக்கு குட்டி எனக்கு ஒரு சோடா போடா. 3 பீரா. 3 பீரா? இவன் 3 பீர் அடிச்சானா உனக்கு காலையில கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? மாப்பிள மாப்பிள அவன். மாப்பிள 3 பீரா. ஏதோ ஒன்று சொல்லுங்கடா.
லேட் ஆகுது வாடா போலாம் மச்சான் 12 மணிக்கு ஒரு ஆ ஓகேடா போலாம் வாடா வாடா குட்டியான சைடுஸ்லாம் சொல்லிடு அதெல்லாம் பாத்துக்கிறேன் கண்டிப்பா டார்லிங், நீ வேணா பார்த்துக்கோயேன். இன்னும் 45 டேஸில் நீ மறுபடியும் உன்னோட பழைய மாணிக்கத்தை பார்ப்ப. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மாலா. சார் உங்களை பார்க்க குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க. சார் நீங்கள் உள்ளே போங்க. தேங்க்யூ பேபி. டார்லிங், டைட்டிஷியன் வந்துட்டுருக்காரு. இனிமேல் ஃபுல் டைட்டிங் தான். நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். அதே டயட்டை நீயும் ஃபாலோ பண்ணுற. ஓகே? டே மச்சான், பெரிய கம்பெனிடா, எப்படியாவது இந்த கேண்டீன் ஆர்டர் ஓகே பண்ணுறோம். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ, ப்ளீஸ் பி சீட்டட். நைஸ் டு மீட். நம்ம கையை தானே கொடுக்க வந்தா, கல்ல உருண்டி எடுக்க வரலையே, கஞ்ச பிசினாரி. பிரதர், நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். 2 வருஷம் ஆச்சு நான் வெயிட் செக் பண்ணி. கடைசியாக நான் வெயிட் செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் 140 கிலோஸ். ஏன்னா வெயிட் செக் பண்ணும்போது மூட் அப்செட் ஆகுது. பிரதர்ஸ், நீங்கள் யோசிச்சிருக்கலாம் வரும்போது என்ன எவ்வளோ பெரிய எம்டி ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கானேன்னு. ஆமாம் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். படிப்படியாக என் சைஸ் ஏறி 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 இப்போ என் சைஸுக்கு சேரு தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்காந்த அதே சேரில் மறுபடியும் உங்கள் 2 பேரால் என்ன உட்கார வைக்க முடியுமா? சார். எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை மாசமா? 10 செகண்ட் தான். எப்படி? கண்ணை மூடுங்க. மாப்பிள்ள கவுண்ட் பண்ணு. 1 2 3 8 9. போதும். சார், கண்ணை திறக்காதீங்க. அப்படியே வாங்க 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 வாங்க. காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படியே லைட்டா பேக்ல போங்க. அப்படியே பாடியை லூஸ் பண்ணுங்க. உட்காருங்க. வெயிட் அதுக்கு சென்டர்ல போடுங்க. குட் பாய். இப்ப கண்ணை திறங்க சார். பூடி கிளாப் 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 கிளாப். புடிண்டு தானே யோசிக்கிறீங்க. இந்த சைடுல இருக்கிற கைப்பிடி தான் சார் உங்க பாடியை உள்ள போக விடாம தடுத்து இருக்கு. இத படக்குன்னு உடச்ச உடனே நீங்க சடக்குன்னு உட்காந்துட்டீங்க. இட்ஸ் சிம்பிள். என்ன சார் பாக்குறீங்க? எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் என் பையன் சிரிக்கிற வீடியோ பார்ப்பேன். சேரை உடைச்சதுனால ஏதாவது செலவாகும்னு கோவப்படுறாரோ? தம்பி சார், இவருக்கு நம்ம ஃபுட் லிஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நல்ல வேலை சார், இவன் பண்ண வேலைக்கு நீங்கள் எங்கே வேணான்றீங்களோன்னு பயந்துட்டேன் சார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல், சம்டைம்ஸ் பூரி மசாலா சார். 11 o'clock ஷார்ப்பாக டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவோம். அப்படியே லஞ்சுக்கு வந்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது கூட 3 விதமான நான்வெஜ் கிரேவியும் உண்டு. இது இல்லாமல் வேண்டிய டைமில் மோர் சார். சாயந்தர டைமில் சமோசா, பஃப், வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் சார். இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுமா? வெயிட் லாஸா? யோ குண்டா, இதெல்லாம் சாப்பிட்டா வெடிச்சிருவையா? வாட் சார்? யாரு என்னன்னு கிளியரா இன்ஃபார்ம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? சாரி சார், டயட்டிஷியன் நினைச்சேன். வெய், சாரி பிரதர், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வர சொன்னேன். சரிங்க சார். ஆசிடிஸ் இந்த ஆர்டர் நீங்களே எடுத்துக்கோங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? MBA சார். அப்புறம் இந்த கேட்ரிங் எல்லாம் எதுக்கு? அது ஒன்றும் இல்லை சார், 3 அரியர் விழுந்துருச்சு. 2 போன செமிஸ்டர் கிளியர் பண்ணிட்டேன். ஒன்று பாக்கி இருக்கு. மண்டே எக்ஸாம் சார். ஓ, என்ன சப்ஜெக்ட்? ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சார். யாராவது பிட்டடிக்க நினைச்சிங்க, தொலைச்சு போடுவோம். தொலைச்சி பாப்பா, பூஜை முடிஞ்சாமா? முடிஞ்சிருச்சு சார். விநாயகரை கொண்டு போய் அவர் இடத்துல உட்கார வைக்கலாமா? ஓகே சார். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா?
என்கிட்ட இல்லடி. என்கிட்ட இல்லை. என்னடா என்னடா கையோகரா கையோகரா. சார் இது ஏன் இப்படி வாமா. டேய் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு வந்திருக்கேன். பார்த்து எழுதுன வெளியே அனுப்பிச்சிருவேன். பாப்பா அவனுக்கு காட்டாம எழுதுமா. சே பேப்பர் என்ன வெளியே போகணுமா? அந்த பயம் இருக்கட்டும். லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்கு. யாராவது பார்த்து எழுதுன்னு நினைச்சிங்க தாராளமா பார்த்து எழுதிக்கிங்க. என்ன முறைக்கிறான்? எழுதி கிழிச்சது போதும். டேய் அவ பேப்பரை ஏன்டா போடுங்க? இந்த பேப்பரே எந்த தான் சார். பிடிங்க சார் பிடிங்க சார். கடைசி 10 நிமிஷமாவது பார்த்து எழுதாம பார்த்துக்கோங்க சார். இவ்வளோ நேரம் பார்த்து தான் எழுதிட்டு இருந்தாங்களா? என்னங்க இப்படியா பண்ணுவீங்க? நீங்க பார்த்து எழுதுனீங்க ஓகே, மற்றவங்களுக்கு எதுக்குங்க பாஸ் பண்ணி விட்டீங்க? எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருந்தால் மாட்டி போடலங்க. ஒரே மாதிரி எழுதினா தானே? பின்ன எப்படி பார்த்தாலும் நீயும் மிஸ்டேக் பண்ணி தான் எழுதியிருப்ப. நீ எழுதுனது அப்படியே எழுத நாங்க என்ன முட்டாளா? இங்க பாரு, பிட் அடிக்கும் போது நாங்களே 2 மிஸ்டேக்கோட தான் எழுதுவோம். எங்களுக்கு 100க்கு 100 மார்க்ஸ்லாம் வேணாம், 70-80 ஓகே. தப்பு எப்படிங்க இவ்வளோ தைரியமா பண்றீங்க? ஆக்சுவலி இங்க தப்பா வாழ தைரியம் தேவையில்ல, உண்மையா வாழ தான் தைரியம் தேவை. ஓகே பாய்டா. பாய் பாய் ஜென்னி. பாய். ஆனால் இந்த வேலையை மட்டும் நம்ம திருச்சியில் இருக்கிற குணாவோட தம்பி செல்வத்திட்டு கொடுத்து பண்ணுவோமாண்ணே? டேய் திருச்சி குணாட்டு போயிட்டு தாண்டா நம்மகிட்டே வந்திருக்கானுங்க. அதில் அவ்வளோ பெரிய வில்லங்கம் இருக்குது. நாமளே இந்த வேலையை இறங்கி முடிப்போம். அப்போனா இந்த மர்டருக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களாண்ணே? டேய் எப்பயும் போல் இந்த மர்டரையும் எவிடன்ஸோட தான் பண்ணுறோம். ஏன்னா அந்த எவிடன்ஸை வச்சு ஆடிட்டர்கிட்ட 50 கோடி கேட்போம். 50 கோடியா? ஆடிட்டர்கிட்ட ஏதுன்னு 50 கோடி? டேய் இந்த ஆடிட்டர் செத்து போன மினிஸ்டர் பழனிசாமியோட பினாமி. அவரோட பிளாக் மணி 100 கோடிக்கு மேலே இந்த ஆள்கிட்ட தான் இருக்கு. இது மினிஸ்டர் ஃபேமிலிக்கு கூட தெரியாது. சூப்பர்ண்ணே.